பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அணு இருக்கு, அந்த அணுதான் கடவுள் அப்படின்றீங்க. அது நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு அறிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். புரியுதுங்களா? இது கடவுள், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு அப்புறமா நீங்க கடவுள் இதை இப்படி வணங்கணும் அப்படின்ட்டு சொல்றது கரெக்டான விஷயம். நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு சொல்றது தவறான விஷயம் தானே. அது ரெண்டு. அதாவது 2 நாள் விவாதத்தை நீங்க என்ன மாதிரி கேட்டீங்கிறத இப்ப நான் சந்தேகப்படுறேன். வழங்குதா? 2 நாள் விவாதங்கள்ல அணுதான் கடவுள்னு நாங்க சொல்லவே இல்லை. அணுவா கடவுள்னு சொன்னோம். அது நாம சொன்னதாக அவரும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. என்ன சொன்னோங்கிறத நீங்க விளங்குனீங்களா? அவர் நம்ம சொன்னதா அவர் சொல்லிக்கிட்டாரு. அதாவது நாம என்ன சொன்னோங்கிறது விளங்கிக்கிறங்க. அதாவது ஒண்ணும் இல்லாமல் இருந்து வெடித்து அதிலிருந்து இவ்வளவு உண்டானுச்சு என்று ஒரு கருத்து, 2 அணு மோதி வெடித்து உண்டானுச்சுன்னு ஒரு கருத்து. நாம என்ன கேட்கிறோம்னா, அது வெடித்து இதெல்லாம் உண்டா இருக்க இயலாது, அதுக்குள்ள அறிவியெல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான அவன கடவுள்டமா அணுவ கடவுள்டமா? அணுவ கடவுள் கிறுக்கு கூட எப்படி சொல்லுவோம்? அது அந்த பேசப்படவே இல்லை. அவங்களும் நாங்க பேசுனதா அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நீங்களும் அப்படித்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்போது அதுதான் அந்த ஐயா கூட நினைச்சாங்க, எலக்ட்ரானு போட்டுறானு போக்குறானு வறுக்கிறான்னு என்னமோ சொன்னாங்க. நாங்க அதை கடவுள்னு சொல்லவே இல்லை. கடவுள் நாங்க சொன்னது எதை சொன்னோம்? அதாவது உயிரட்டிலிருந்து உயிர் வர இயலாதுங்கிறோம். இருக்குது என்றால் அதை கண்டிப்பா மனுஷனுக்கு இயலாது, இயற்கையா நடக்காது, நடக்க சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமற்றதை எவன் செஞ்சானோ அவன் தான் கடவுள், அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இதை வச்சு ஆற்றலை வழங்குறோம். அதாவது இந்த அமெரிக்கா குண்டை போட்டதை வச்சு அமெரிக்காவுடைய ஆற்றலை வழங்க முடியுமா? முடியாதா? குண்டுடைய என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னா, இது கிறுக்கு பைய செஞ்சிருக்க மாட்டான், சிவகாசியில செஞ்ச பட்டாசு இல்லை இது, அதுக்கு மேல உள்ள விஷயம் வழங்குறமா இல்லையா? அப்ப போடப்படுற சாமான்ல இருந்து வர்ற விளைவை வைத்துக் கொண்டு அதனுடைய படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமையை சிந்திக்கிறது பகுத்தறிவு வெளியே உள்ளதா? பகுத்தறிவா? நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கடவுள்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி அணு அல்ல. இந்த அணுவில் அதெல்லாம் இப்படி இருந்திருக்க இயலுங்கிறது நான் கேட்டமே தவிர, நாங்கள் சொல்லாத ஒன்றை தான் நீங்க எல்லாம் விளங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்க சொல்வது என்ன? சூனியத்தில் இருந்து ஒன்று வராது, சூனியம் வெடிக்குது என்று சொன்னால், ஒண்ணும் இல்லாம வெடிக்குது என்று சொன்னால், இதையெல்லாம் வெடிக்கிறது மட்டும் நடக்கல, வெடிச்சு நடத்த விஷயம் என்ன? நீங்க வாழ்ற பூமி இருக்குத, அது ஒரு இமயமலைக்கு பக்கத்துல ஒரு கடுகு 1000 துண்டா வெட்டி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பூமி. நீங்க வாழ்ற பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சச இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு கடுக 1000 துண்டா வெட்டி அதை ஒரு துண்டா பக்கத்துல வச்சீங்கன்னா அது என்ன சைஸ்? அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு மொத்த சைஸ் இதான்னா நீங்க எல்லாம் என்ன சைஸ் மாத்தணும்? ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு இது மாதிரி பிரம்மாண்டம் இருக்கு வெளியே. நீங்க என்ன இந்த பூமியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அறிவியல் வழங்காம. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலேயாக நீங்க ஒரு மூலையில எங்கேயோ கிடக்குறீங்க. இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. அந்த ஒண்ணும் இல்லைக்கு உள்ளதா நீங்க இருந்தீங்க. அந்த ஒண்ணும் இல்லைக்கு உள்ளதான் இம்புட்டு ஜீவராசி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் இல்லையில தான் அந்த பூமி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் இல்லையில தான் அந்த சூரியன் இருந்துச்சு. அந்த ஒண்ணும் இல்லைக்கு உள்ளதான் சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அந்த கேலக்சி இருந்தது. இந்த கேலக்சி மாதிரி 1,00,000 கோடி கேலக்சிகள் இருக்கு, அதுவும் அதுக்குள்ளதான் இருந்தது. அது மாதிரி 7 யூனிவர்ஸ் இருக்கு, அதுவும் என்னென்னமோ உள்ள ஒண்ணும் இல்லைங்கிற அம்புட்டு இருந்துச்சுக்கிறான். ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிறான். ஒரு வெடிச்சதான் செஞ்சுக்கிறான். அந்த வெடிக்குள்ளதான் நான் இருந்தேன்டா, நீ எப்படி இருந்திருப்ப? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு ஆர்டர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து புறப்பட்ட ஒரு உத்தரவு ஆகிவிட்டதுன்னு தான் குர்ஆன் சொல்லுது. அது அப்படிதான் உண்டாக்கணும் சொல்லவும் படுது. குர்ஆன்ல சொல்லப்படுது என்ன? எதையாவது கடவுள் உருவாக்க நினைத்தால் மாவு உருட்டுற மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. ஆகும் பாரு ஒரு ஆர்டர் வெட்டி அம்படு உண்டாவு. எல்லா ப்ரோக்ராம் உள்ள சட்ட சட்ட சட்டன்னு உண்டாய் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணார் அதுக்கு சேர்ந்து உண்டா வேண்டிய உண்டாயி போச்சு. உயிருள்ள செல்லுக்கு உயிராக உண்டாயிடுச்சு, உயிரற்றது ஆகிவிட்டது, எல்லாமே சேர்ந்து விட்டது என்றுதான் அறிவியல் சொல்லுது. நாங்க சொன்னதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறணும். அணு அல்ல கடவுள், மிகப்பெரிய பிரம்மாண்டமானவன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள